ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா மலையாளத்துல இருந்து தமிழ்ல டப்பாகி வெளிவந்திருக்கிற அனந்தன் காடு படம் எப்படி இருக்கான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜி.என். கிருஷ்ணகுமார் டைரக்ஷன்ல முரளி கிருஷ்ணா திரைக்கதையில ஆர்யா, இந்திரசன், சுனில்னு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. 1989 வருஷம் கேரளாவோட அரசியல் சமூக சூழ்நிலையை அடிப்படையா வச்சு இந்த படம் நகர்ந்துட்டு போகுது. கதை ஒரு பக்கம் நகரும் போது இன்னொரு பக்கம் கேரளால இருக்கிற முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இந்திரசன் தலைமையிலான ஒரு கூலிப்படையும் இயங்கிட்டு வருது. ஒரு கட்டத்துல இந்த மாதிரி கூலிப்படை விஷயங்களை எல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி இந்திரசனுக்கு அந்த குழு தொழிலை எல்லாத்தையும் விட்டுட்டு நிகழ்ச்சியில பாட்டு பாடும் ஒரு கச்சேரி குழுவை ஆரம்பிக்கிறாரு. ஆனா விதி வேற மாதிரி இருக்கு. ஒரு சூழ்நிலையில ஆர்யா இந்திரசன் குழுவோட இணையற நிலை ஏற்படுது. ஆர்யா ஏன் இவர் கூட சேர்ந்தாரு, அந்த முடிவால அவர் என்னென்ன இன்னல்களும் சந்திச்சாரு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. குடும்பத்தை இழந்த ஈழத்தமிழனா ஆர்யா ரொம்ப ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. தன்னோட குடும்பத்துல ஒவ்வொருத்தரா கொலை செய்யப்படுறாங்க அப்படிங்கும் போது அவர் கதறி துடிக்கிற காட்சிகள் கொஞ்சம் எமோஷனலாவே இருக்கு. அதுக்கப்புறம் இந்திரசன் ரொம்ப யதார்த்தமான கதாபாத்திரங்களை நடிச்சு இப்ப ரீசெண்டா மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் அதிரடியான ரோல்ல கலக்கியிருக்காரு. குறிப்பா ஃப்ரீ கிளைமேக்ஸ் காட்சிகள்ல இவரோட நடிப்பு வேற லெவல இருக்கு. கூடவே முரளி கோபி, தேவமகன், நிகிலா விமல், அக்ஷய்குமார், சாந்தி பாலச்சந்திரன், போஸ் வெங்கட்னு எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களா நல்லா நடிச்சிருக்காங்க. வில்லன்களா நடிச்ச விஜயராகவன், சுனில் 2 பேருமே கதைக்கேற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. இயக்குனர் ஜி.என். கிருஷ்ணகுமார் எடுத்துக்கிட்ட கதைக்களமும் முரளி கோபியோட திரைக்கதையும் அருமையா இருக்கு. ஈழத்தமிழர்களை எந்தவித இறக்கமும் இல்லாம கொண்டு குவிக்கிற காட்சிகள் எல்லாமே உண்மையிலே கொஞ்சம் மனசை வருடுற மாதிரியே இருக்காங்க. ஆனா இங்கதான் ஒரு சிக்கலும் இருக்கு. படம் நல்லா விறுவிறுப்பா போனாலுமே திரைக்கதையில கொஞ்சம் தெளிவு இல்லாத மாதிரியும் இருக்கு. கொஞ்சம் குழப்பமும் ஏற்படுத்துது. முன்னுக்கு பின்னான முரணான காட்சிகள், அரசியல் குறைகள், லாஜிக் மீறல்னு படம் போற போக்குல கொஞ்சம் கதையோட ஒட்ட முடியல. சில காட்சிகள் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு. ஆனா மனசுல பதில தான் சொல்லணும். குறிப்பா ப்ரீ கிளைமேக்ஸ்ல இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ணவும் முடியுது. அதனால படத்துல கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாகுது. தொழில்நுட்ப ரீதியா ஒளிப்பதிவு, பின்னணி இசை படத்துக்கு பெரிய பிரச்சனை சொல்லலாம். ஆனா சண்டை காட்சிகளை வர அந்த அதிகப்படியான கட்சி பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தலாம். ஆக மொத்தத்துல அனந்தன் காடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விறுவிறுப்பா இருந்தாலுமே திரைக்கதையில இருந்த குழப்பங்களும் லாஜிக் மீறல் காரணமா படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு ஈர்க்கலன்னு சொல்லணும். படம் பாக்குறவங்களுக்கு ஒரு தெளிவான அனுபவத்தை கொடுக்கல அப்படிங்கறதாங்க உண்மை. ஆனா ஈழத்தமிழர்களோட கதை களத்துக்காகவும் ஆர்யா, இந்திரசன் பெர்ஃபார்மன்ஸ்க்காக தாராளமா ஒரு தடவை பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.